ஹலோ மக்களே, வணக்கம். நம்ம இவர் எல்லாரும் நிறைய காமெடி படத்தில் நம்ம லுல்லு சபாவில் பார்த்துருப்போம். நம்ம சந்தானம் படத்தில் நிறைய கேமியோ ரோல் பண்ணியிருப்பார் நம்ம சேஷு அண்ணன். இப்போ கூட கடைசியாக வடக்குப்பட்டி ராமசாமி படம் நான் தேட்டரில் பார்த்து நம்ம சேனலில் ரிவ்யூ போட்டிருந்தேன். சேஷு அண்ணனை பற்றியும் அந்த ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். செம ஆக்டிங் நல்லா காமெடி பண்ணியிருந்தார். இன்றைக்கி அவர் நம்ம கூட இல்லை. ஒரு ஹார்ட் அட்டாக்கு, உடல்நல குறைவால் கடந்த ஒரு 10 நாள் முன்னாடியே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அவர் நம்ம கூட இல்லை. ஆனால் நமக்கு இந்த கடவுள் இருக்கிறாரு பாருங்களேன். யார் மனித பிறவிகளை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு மக்களை சிரிக்க வச்சு மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவங்கள தான் கடவுள் சீக்கிரமாக கூட்டிகிட்டு போயிடுவார். இதுதான் காலத்தின் கட்டாயம் போல் இருக்குது. எத்தனை பேர் இழந்தவங்க. விவேக் சார், மனோபாலா சார், பாண்டு சார், நம்ம மயில்சாமி அண்ணன். இன்னைக்கு நம்ம சேஷுவை இழந்திருக்கோம். சேஷு அண்ணனை இழந்திருக்கோம். மரியாதைக்குரிய சேஷு அண்ணனை இழந்திருக்கோம். போங்க, கவலையாக தாங்க இருக்குது. வடக்குப்பட்டி ராமசாமி என்ன காமெடிங்க. அந்த பரதநாட்டிய வேஷம் அப்படி போட்டு ஒரு காமெடி சீன்ஸ் எவ்வளோ சிரிப்பு வரோங்க அந்த சீன்லாம் பார்க்கும்போது. A1 படத்தில் அந்த ஐயரு கெட்டப்பு, பாரிஸ் ஜெயராஜ் படத்தில் ஐயரு கெட்டப்பு, எல்லா சந்தான படத்துல ஒரு லுல்லு சபாவில் கூட அந்த டைமிங் கவுண்டர் காமெடி அவரை மாதிரிலாம் யாருமே பண்ண முடியாதுங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார். லுல்லு சபா பார்க்காதவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியல. நான் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யோகி பாபு அண்ணன்லாம் அப்படி தான் வந்தார். லுல்லு சபாவில் சின்ன சந்தான அண்ணன் வந்து சினிமாவில் கொஞ்சம் நம்ம சிம்பு அண்ணனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்க பண்ணும்போது இவருக்குலாம் அப்போதான் இவருக்கு நல்ல டைமிங். யோகி பாபு அண்ணன் அப்போ தான் உள்ளே என்டர் ஆகிறார். லுல்லு சபாவில் ரீச் ஆனார். நல்லா டைமிங்லாம் வந்தது. இன்றைக்கி சந்தானத்தோட இரங்கலுக்கு அவர் வந்திருந்தார். இந்த வீடியோ பார்த்தோம். மேகா ஆகாஷ் மேடமும் ஸ்டோரி போட்டிருந்தாங்க. சச் அ நைஸ் அண்ட் ஹானஸ்ட் பர்சன், சச் அ குட் சோல். இன்னைக்கு நம்மளோட அவர் இல்லை. லுல்லு சபா மாறன் அந்த காமெடி டிக்கிலோனா படத்தில் எவ்வளோ படத்துலங்க சரி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போதே நான் நல்லா சிரிக்க வைக்கிற கலைஞனுக்கு இப்படி கடவுள் இப்படி நம்மளை சோதிக்கிறாருன்னு போது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குங்க சில டைம். என்னைக்கு இருந்தாலும் அவங்க ஃபேமிலிக்கு, சினிமா துறையில் இருக்கிற எல்லாருமே அவர் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களுக்கு பசங்க பொண்ணு இருந்தால் அவங்க நல்ல ஒரு எஜுகேஷனை கொடுத்து அவங்களுக்கு ஒரு வேலை தேடுறவங்களுக்கு எதனா ஒரு நல்ல வேலை, சினிமா துறையிலே அவங்களுக்கு எதனா நல்ல வேலை வாங்கி கொடுக்குற மாதிரி மனசாட்சி மகிழ்ச்சி யூடியூப் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஸோ சேஷுவனோட ஆத்மா சாந்தி அடையட்டும். என்னோட ஆழ்ந்த இரங்கல் சேஷுவன். நான் உங்கள் மிகப்பெரிய ஃபேன் தான். நான் உங்கள் படத்துலலாம் சரியாக சிரிக்க வைக்கிறீங்கண்ணா. இன்றைக்கி நம்ம கூட நீங்கள் இல்லைண்ணா. பாய்.